நீ வருவ, உடனே ஒரு 4 ரூபா 5 ரூபா கவரில் போட்டு கொடுப்ப. உடனே நீ முதலமைச்சர். இளைய காமராஜர் பற்றி தெரியுமா? அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா? காமராஜர்னா எப்படி இருக்கணும்? அவர் முதலமைச்சர். அவங்க அம்மா வீட்டிலேருந்து நடந்து 100 மீட்டர் போய் தண்ணி பிடிக்கணும். ஒரு அதிகாரி வீட்டு வாசல்லே குழா போட்டான். யார் வீட்டில்? காமராஜர் வீட்டு வாசல். அவங்க அம்மாவை பாவம் பார்த்து அடுத்த நாள் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டார் காமராஜர். அப்படியாடா நீ? அப்படியா? தனி ஃப்ளைட்டில் எந்த நாட்டில் சண்டை நடந்ததுன்னு போனார்? தனி விமானம் பிடிச்சி போனார்ல, எந்த நாட்டு சண்டையை நிறுத்தத்துக்கு போனார்? சொல் தம்பி. எதுக்கு போனார்? யார் கல்யாணத்துக்கு? நடப்பாங்க. இல்லை அவன் கரெக்டாக சொல்கிறான். நீ பழைய சோறாக இருக்கிற. ஏப்பா அவரு கல்யாணமா? கல்யாணம் யாருக்கு? அவர் யார் கூட போனார்? அதை தான் கேட்டான்பா. நான் சொன்னால் அவன் பாட்டுக்கு எல்லாம் போட்டு காலையில் எல்லா டிவிலையும் போட்டு என் உயிரை எடுத்துருவான். நீ சொன்னா இப்போ பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை. வயசாகி போச்சுடா தம்பி. 67 வயசாகிடுச்சா? 64 நாள் உள்ளே வச்சு நுங்கு எடுத்தாரா தலைவர்? எனக்கு ஆனால் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தான் இல்லை, இந்தியன் டாய்லெட். அங்கே பெரிய பிரச்சனையாக தான். நம்மளாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அழுகிறதுக்கு காரணமே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போனவங்களாம் அங்கே போக முடியாது. இட்டு போய் விட்டான் சாயந்தரம் 5:30 மணிக்கு. தலைக்கு எத்துமான துணி வச்சு தூங்கிட்டேன். ஜெயிலில் வந்து கேட்டான், என்ன அங்கே படுத்த உடனே தூங்கிட்டு? எங்கள் தாத்தா கலைஞர் கட்டின ஜெயிலு என் வீட்டை விட சூப்பராக இருக்குது, காற்று 4 பக்கமும் வருது, எனக்கு தூக்கம் வருது, எழுப்பாதியா போய் ஆடினேன். அப்போ அதை விட வசதியாக இருந்தால் எனக்கு தூக்கம் வருமா? வராது. அதனால் எந்த சுகமும் இல்லை. இவ்வளவு எழுந்து இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் முடித்திருக்கிறோம். இன்னும் கிட்ட 1 மாதத்தும் அல்ல, 1 ஆண்டு அல்ல, 10 மாதம் இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் என்ன கேட்கிறார்கள்? சொன்னதை அத்தனையும் செய்யவில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள். திருமணம் முடிந்தால் 1 ஆண்டோ 1.5 ஆண்டோ ஆகும் பிள்ளை பிறக்க, அது உங்களுக்கு தெரியும். காலையில் கல்யாணம் முடிந்து மறுநாள் காலை குழந்தை வேண்டும் என்று கேட்பது எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் அதிமுக காரணம் பிஜேபி காரணம் சொன்னதையெல்லாம் செய்து விட்டாயா என்று கேட்பது போல் இருக்கிறது. விடுங்க. எவரு? யாரு? எந்த சாரு? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னா கேட்டேன். சாருன்னா உயிர் வாழறதுக்கு தண்ணி தேவை. கிருஷ்ணாலு கொளுத்தின்னு சாவறதுக்கு தான் தேவை. எல்லா வீட்டுக்கும் கலைஞர் கேஸ் கொடுத்துட்டாரு தெரியுமா? உனக்கு கேஸ் கொடுத்தாரு தெரியுமா இல்லையா? இல்லை விடுங்க ஏங்க அவரை விடுங்க. அவர் கேட்டாவா? இதை மாதிரி 1000 பேர் கேட்டு கோடி பேரை பார்த்துட்டு தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். நீங்கள் சொல்ல வேணாம். கிருஷ்ணால் கொடுத்தா கொளுத்தின்னு செத்துறாளுங்கடா பாவி. கிருஷ்ணால் கொடுக்க முடியாது. கேஸ் அடுப்பு போகணுமா தரோம். இந்த மேடையிலே சொல்லிட்டு போகிறேன் சேகர் அண்ணங்கிட்ட, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி உனக்கு அடுப்பு போகணுமா வாங்கிக்கோ. சத்தியமாக கிருஷ்ணால் கிடையாது. நீ யாரையோ கொளுத்த போகிற. சத்தியமா உனக்கு கிருஷ்ணால் எப்பா? அண்ணா சேகரண்ணா, நம்ம செத்தாலும் கிருஷ்ணால் மட்டும் வாங்கி தராது அந்த ஆளுக்கு. கேஸ் அடுப்பு வாங்கி கொடு, சிலிண்டர் வாங்கி கொடு. அடுப்பூதும் பெண்களும் இந்த நாட்டில் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று எங்கள் தாத்தா கலைஞர் கேஸ் தருவேன் என்று சொன்னார். எல்லோரும் கேட்டான், கேஸ் கொடுத்தால் அடுப்பு தருவது யார் என்று கேட்டபோது எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், மாடு தருகிறேனே கயிறு தரமாட்டேனா என்று சொல்லி கேஸோடு சேர்த்து அடுப்பையும் கொடுத்த தாத்தா எங்கள் தாத்தா கலைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி விடு. இன்னும் சரக்கு இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ பாண்டிச்சேரி மாதிரி? ஐயா கொஞ்சம் வாங்கி வைனே, நானும் வரேன். ஒரு கட்டிங் கொடுத்தினா நல்லாயிருக்கும். ஆகிப்போச்சுடா பாவி. 9 வருஷம் ஆயிடுச்சுடா. 9 வருஷம் ஆகுது. என் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ண அப்போ தான் இந்த மேட்ரை விட்டேன். இப்போ விலை எவ்வளோன்னு கூட தெரியாது. நீ ஜாலியாக இருக்கிறியே, ஜனங்க ஜாலியாக கூட்டம் கேட்கணுன்ற ஆசை இருக்க வேணாவா? ஏய் மரியாதைக்கு தான் இறங்கி வந்தேன்னா கழுத்தை குறவலையை கடிச்சு போட்டுருவோம் உன்னை. நான்சென்ஸ். இவ்வளோ பேர் உட்காந்து கூட்டம் கேட்டிருக்கா, நீ என்ன பெரிய ஆள்? அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அனுப்புங்க. இவ்வளவும் செஞ்சு எங்கள் தாத்தா கலைஞர் நட்டு நிற்க வச்சா
இப்போ ஒரு சின்ன பையன் வந்து 2026 ஸ்ட்ரைட்டாக போய் முதலமைச்சர் சீட்டு. என்னடா பாவி, 2024 ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வருது. நோ 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 நோ, ஐ டோன்ட் வாண்ட் அபவுட் 24, ஐ வாண்ட் ஒன்லி 26. நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் சீட்டில் உட்காந்துக்கிறோம். அப்போ நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நடத்துவோம். அவன் மேலே எனக்கு கோபம் இல்லை. சின்ன பசங்க அவன் பின்னாடி சுற்றுறதுல தப்பு இல்லை. ஆனால் என்ன செய்தாய்? இப்போ நான் சொன்னனே, கொரோனா வந்தது, எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காத்தோம். விஜய் அப்போது எங்கே போயிருந்தார்? எவளோடு நடித்து கொண்டிருந்தார்? வெள்ளம் வந்தது, எங்கே போனார்? புயல் வந்தது, எங்கே போனார்? ஒரு 2 வருஷம் கூப்பிட்டு படித்த பசங்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு முட்டாள் வாத்தியார் சொல்கிறான், இவர் இளைய காமராஜர். என் வாயில் நல்லா வருது, என் தம்பி வேறு 2 கேமரா வச்சுக்கிறானுங்க. நேற்று நைட்டு மதுராந்தகம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ இருக்கார் இல்லைன்னா, நம்ம நெல்லிக்குப்பம் புகழேந்தி, அவர் பேசினார். அவர் தப்பாக பேசினாரா ரைட்டாக பேசினா அந்த உள்ளே நான் போகல. அவர் பேசினா காலையில் எல்லா டிவிலையும் முன்னாள் மதுராந்தகம் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி நேற்று இரவு பேசும்போது இப்படி பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுன்னு போட்டால் பரவாயில்ல. இதுபோல தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் முன்பு. ஏன்னா என் வீட்டில் தாலி எடுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பாடா. அப்படியே போட்டான். நான் காலையில் வயிறு எரிஞ்சு போச்சு. சன் டிவி திருப்புறம், சன் டிவிலையும் அதான். இது போலவே முன்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசினார். அவரை நீக்கியது போல இவரை நீக்குங்கள். எத்தப்பட்டாலும் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசினேன், ஏதாவது தவறாக பேசுனா எங்களை நீ அட்டாக் பண்ணால் உன்னை அட்டாக் பண்ணுவேன். அதுதான் ஆம்பளைக்கு எல்லாம் அழகு. முதுகில் குத்துறவும் பொட்டை, நெஞ்சில் குத்துறவும் ஆம்பளை. எதிர்கட்சிக்காரன் எப்போ தூங்கலையோ அப்போ நான் கரெக்டாக பேசுகிறேன்னு தானே அர்த்தம். அவன் நிம்மதியாக படுத்து தூங்குனா நான் தப்பாக பேசுகிறேன்னு அர்த்தம். அதுக்கு நான் இந்த கட்சிக்கு வரல. நான் எம்எல்ஏ கேட்க மாட்டேன், எம்சி கேட்க மாட்டேன், சேர்மன் கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன மயிர் தாண்டா அவனுக்கு ஒன்றுன்னு கேட்குறியா? இந்த கட்சியோட இந்த கருப்பு சிவப்பு துண்டோட நான் சுடுகாட்டுக்கு போனால் எங்கள் அண்ணன் சேகர் வந்து என் மாரில் ஒரு மைக்கை வச்சான்னா நான் சொர்க்கத்துக்கு போவேன்டா. வேறு ஒரு மயிரும் தேவையில்லை இந்த கட்சிக்கு. எனக்கு ஒரு மயிரும் வேணாம். இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல, என் தாய்மாரெலாம் எப்படி உட்காந்துருக்காங்க? சேர் போட்டு தானே உட்காந்துருக்க. உங்கள் ஆயா தாத்தா காலத்தில் இப்படி சேர் போட்டு உட்காருவியா? நீ உட்கார விடுவானா? ஒன்று வேணாம். ஒரு பொண்ணு பார்த்து கை நினைக்க போ, என்ன சொல்லுவான்? எருமை மாடு. ஆம்பளை நிற்கிறான் எருமை மாடு மாதிரி உட்காந்து இறங்கடி கீழே. சொன்னாங்களா இல்லையா? இதோ எங்கள் அக்கா தங்கச்சி இவ்வளோ பேரை சேர் போட்டு உட்கார வச்சுவேன். இதாண்டா திமுக செஞ்ச சாதனை. நல்லா என்ன சொன்னான்? பொம்மைன்னு சொன்னான். உனக்கு என்ன வேலைன்னு சொன்னான்? வேலைக்கு போவாத, படிக்காத, வேற என்ன பண்ணணும்? ஆம்படியான் கூப்பிட்டா போ, கேட்கும் போதெல்லாம் புள்ள பெற்று போடு. இதானே சொன்னான். இப்போ அதானே பிஜேபியும் சொல்கிறான். நாங்கள் அப்படியா சொன்னோம்? நான் சொன்னேன்ல, எங்கள் தாத்தா கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுத்தாரா இல்லையா? அவரோட புள்ள எங்கள் அண்ணன் தளபதி என்ன பண்ணுறாரு? மகளிர் உரிமை தொகை, பஸ் பயண இலவசம், புதுமை பெண் திட்டம். எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளின்னு சொன்னார். எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு நலவாரியம் கொடுத்து அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அரசாங்க வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் 9 திருநங்கைன்னு சொன்னார். எங்கள் அண்ணன் தளபதி திருநங்கைக்கும் ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் சிலை திறந்தார். எங்கள் அண்ணன் தளபதி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தா பாறைக்கும் கண்ணாடி பாலம் போட்டார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினார். எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோவையிலையும் டைட்டில் பார்க் கட்டிங்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலை அழகாக மாற்றினார். எங்கள் அண்ணன் தளபதி அவர் பேரில் கிண்டியில் அதை விட சூப்பர் ஆஸ்பத்திரி கட்டினான். இதாண்டா அப்பன் புள்ள உறவு. செஞ்சோமா இல்லையா? இங்கே இருக்கின்ற தாய்மார்களை கேட்பதெல்லாம் எங்களை எதிர்க்கின்ற கட்சிகளை எண்ணி பாருங்கள். அதிமுக 5 உடஞ்சி போச்சா? ஐயா கலைஞர் காலத்தில் கூட இப்படி அல்ல. எங்கள் அண்ணன் தளபதி காலத்தில் அதிமுக 5 போச்சா? எங்களை எதிர்க்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் சண்டை. ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற சண்டைக்கு
திமுகவை வம்புக்கு இழுக்கிறாரே அன்புமணி, நியாயமா என்பதை இந்த ஊரில் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், தாயை பாட்டிலால் அடித்தார். அன்றே எந்த மாவட்ட செயலாளரை வரக்கூடாது என்று சொன்னாரோ அன்றே நான் செத்து போனேன். இந்த குழப்பத்திற்கு காரணம் திமுக என்று அன்புமணி சொல்கிறாரே, பச்சை பொய், வடிகட்டிய பொய். யார் சொல்றது? ராமதாஸ் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் வம்பு நடந்தால், உங்கள் வீட்டில் குழப்பம் நடந்தால், உங்கள் வீட்டில் எவன் பெரியவனோ அவனை அழைத்து வந்து பஞ்சாயத்து பேசி சமரசம் பேசுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? இதுதானே எங்களுக்கு வேலை. மற்ற கட்சியில் கூட நாங்கள் தான் 2019 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 9 தேர்தலை சந்தித்து 9 தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒருவன் இந்தியாவில் இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை என்ற நிலைக்கு எங்கள் அண்ணன் தளபதி இருக்கிறார். இந்த ஊராட்சியில் வாழுகின்ற மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், ஈவு இரக்கம் இருந்தால், நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுவது உண்மையாக இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். 72 73 வயதை கடந்துவிட்ட ஒரு தலைவன் உலகமெல்லாம் சுத்துகிறான். என்னை கூட எல்லோரும் கேட்டார்கள், எப்படி எப்பா முடிகிறது இந்த வயதில்? காலையில் கன்னியாகுமரி, மதியம் மதுரை, மாலையில் திருச்சி, இரவில் சென்னையில் சுற்றுகிறாரே, எப்படி முடிகிறது என்று கேட்டான். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சுற்றினால்தான் அவர் கலைஞரின் மகன், இல்லை என்றால் இல்லை என்றேன். ஏன் என்று கேட்டான். 1952 பராசக்தி படம் வருவதற்கு முன்னால் படம் வந்ததா இல்லையா? அப்போதும் படம் வந்தது, பராசக்தியும் வந்தது. ஆனால் அதற்கு முன்பு வந்த படங்களில் 20 பாட்டு வரும். 5 பாட்டுக்கு தூங்க வேண்டும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போக வேண்டும், 2 பாட்டுக்கு டம் அடிக்க வேண்டும். பராசக்தி என்ற படம் வந்ததற்கு பின்னால் தான் 2.25 மணி நேரம் சிமிட்டக்கூட கண்ணை இமைக்காமல் பார்க்க வைத்த படம் பராசக்தி. அப்போ எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு இன்றைக்கி நாட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிறான். அந்த நிலையில் இந்த நாட்டை நிறுத்தி இருக்கிறோம். இந்தியாவில் 21 மாநிலம், 9 யூனியன் பிரதேசம், எல்லோரும் வாயை பொத்தி கொண்டு கவர்னரை பார்த்து அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்கள் அண்ணன் ஒருவன் தான் சுப்ரீம் கோர்ட் போனான், வழக்கு போட்டான். கவர்னர் போடாத கையெழுத்தை சுப்ரீம் கோர்ட்டை போட வைத்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உண்டென்றால் எங்கள் அண்ணன் தளபதி. ஆகவே பணம் கொடுக்காமல் ஏமாற்றினாலும், காசு தர மறுத்தாலும், எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று உழைக்கின்ற எங்கள் அண்ணன் தளபதி பின்னால் நீங்கள் அணிவகுத்து நின்றால் அவர் உங்களை என்றும் சோடை போக விடமாட்டார். உங்களை தன்மானம் உள்ளவர்களாக வாழ வைக்க, தரமுள்ளவர்களாக வாழ வைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருப்பது அவசியம். அந்த அவசியத்தை நீங்கள் உணராமல் ஒருவேளை மாற்றி வாக்களித்தால் இங்கே இருக்கின்ற பெண்களுக்கு சொல்வேன், சொத்தில் சமபங்கு சட்டம் இருக்காது, நீங்கள் வேலைக்கு போக முடியாது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறான், பெண்களை அடிமையாய் நடத்துவது பிஜேபியின் வேலை, அவனோடு சேர்ந்து கொண்டு இவனும் அப்படித்தான் நடப்பான். ஆகவே வருகின்ற தேர்தலில் நான் எல்லா ஊரிலும் பேசும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று நான் கேட்டதே இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் வாக்கு சீட்டு, அந்த சீட்டை பிரித்து மையை எடுத்து முத்திரையில் குத்தி பின்பு முத்திரை பதித்து மடித்து பெட்டியில் போட வேண்டும். அது 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போது மிஷின் வந்துவிட்டது. அந்த மிஷினில் உதயசூரியனுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கினால் கீ என்று ஒரு சத்தம் வரும். அதற்கு தேவைப்படும் நேரம் 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் செலவு செய்து நீங்கள் ஒரு பட்டனை அமுக்கினால் 5 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற சேகரும் ஊராட்சி மன்ற தலைவரும் 5 ஆண்டு காலம் உங்கள் காருக்கு செருப்பாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்தி வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.